எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெண்டு ஈஸியா சிம்பிளா செய்யக்கூடிய ரெண்டு ரெசிபி பார்க்க போறோம். ஒன்னு ஆந்திரா ஸ்டைல் இஞ்சி பச்சடி, இன்னொன்னு பூண்டு ஊறுகாய். இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்துலயும் மருத்துவ குணங்கள் இருக்கு, அதனால அளவா செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி பெரிய துண்டு இஞ்சியை தோல் சீவி இந்த மாதிரி சின்ன துண்டுகளை நறுக்கி போடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்து வச்சுருங்க. அதே கடாயில் எண்ணெயை ஊற்றாமல் சில பொருட்களை தனித்தனியாக வறுக்க போகிறேன். 6 காஞ்ச மிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை. எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக எண்ணெயை ஊற்றாமல் வறுத்து எடுத்து வச்சுருங்க. எல்லாம் ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு அரைங்க. கொஞ்சம் அரைஞ்சதும் தண்ணியில் ஊறின 1 டேபிள் ஸ்பூன் அளவு புளி, 1/2 டீஸ்பூன் வெல்லம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விழுக அரைங்க. இந்த அளவு இஞ்சி போதும். நிறைய இஞ்சி சாப்பிட்டா உடம்புல சூடு அதிகமாகும், அதனால அளவாக செஞ்சு கொஞ்சமாக சாப்பிடுங்க. அடுத்து தாளிக்க எண்ணெய் சூடு பண்ணி கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் போடுங்க. ஆந்திரா ஸ்டைல் இஞ்சி சட்னி ரெடி. இதில் புளிப்பு, இனிப்பு, காரம்னு எல்லா சுவையும் இருக்கும். இட்லி, தோசை, சாதத்தோட இதை சாப்பிடலாம். பேனில் 1/2 கப் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இந்த அளவு எண்ணெய் ஊற்றினாதான் ஊறுகாய் ரொம்ப நாள் இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 கப் பூண்டு போட்டு 2-3 நிமிஷத்துக்கு வறுங்க. லேசாக கலர் மாறி இருக்கு. அடுப்பு நல்லா குறைச்சி வச்சு 2-3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். வேணும்னா செக் பண்ணிட்டு அப்புறமா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. டேஸ்ட் பேலன்ஸ் பண்ண இதோட 2 டேபிள் ஸ்பூன் புளி கரைசல், 1 டீஸ்பூன் வெல்லம், இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா கிண்டி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிண்டணும். இதை தயிர் சாதத்தோட சாப்பிட்டா அருமையா இருக்கும். இஞ்சி பச்சடி, பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது ரெண்டுத்துலயும் நிறைய மெடிசன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பா இது ரெண்டையும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.